கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் நேற்று ஒரு பள்ளிக்கு சென்றிருந்தேன். அப்போது 3rd படிக்கும் ஒரு சிறு பையன் கையில் ஊசி குத்திய அடையாளங்கள் இருப்பதை பார்த்து அந்த குழந்தையிடம் கேட்டேன், இது என்ன என்று. அவன் ஊசி குத்திய தழும்புகளை பார்த்து, அவன் ஒரு டைப் 1 டயபெட்டிக் குழந்தை. வயது 8-9 இருக்கும். என்ன கொடுமை, வேதனை, மனசெல்லாம் வலித்தது, நொறுங்கியது. யார் செய்த பாவம்? இந்த குழந்தை வேதனைப்படுவதை பெற்றோர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக ஜாக்கிரதையாய் இருங்கள். பிள்ளைகளை கர்த்தரின் கரத்தில் முழங்கால் படியிட்டு ஒப்பு கொடுத்து செபியுங்கள். வியாதியிலிருந்து பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, ஒன்றும் அறியாத இந்த பிஞ்சு குழந்தைகள் என்ன பாவம் செய்தார்கள்? எதற்காக இவர்களுக்கு இவ்வளவு வேதனை? கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நம் எல்லோருக்காகவும் கொடுத்திருக்கிறார். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தினமும் அவர்கள் தலையில் கையை வைத்து இயேசுவின் இரத்தத்தால், தழும்புகளால் சுகம் பெற கண்ணீரோடும் அவர் பாதத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். இந்த மகனுக்காக, இந்த சிறு குழந்தைக்காக, இன்னும் இவன் போல் இருக்கும் எத்தனையோ டைப் 1 டயபெட்டிஸில் தினமும் இன்சுலின் போட்டுக்கொண்டு பள்ளிக்கு வருகிறார்கள். ஆண்டவரே ஏசப்பா, இந்த குழந்தைகளை உமது கையில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. உமது ஆணி பாய்ந்த கரத்தினால் அவர்களுக்கு சுகத்தை கொடுங்க ராஜா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் ராஜா. பெற்றோராகிய நாங்கள் இன்று உமது பாதத்தில் அமர்ந்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை எந்த தீங்கும் அண்டாதபடிக்கு உமது திரு ரத்தத்தை அவர்கள் மேல் தெளிக்கிறோம் அப்பா. நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகளை வியாதியிலிருந்து விலக்கி போடுங்க ராஜா. ஆரோக்கியத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க கர்த்தாவே. உமது கையில் நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறோம். அவர்களுடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். என் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன்.